ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோட வந்திருக்கேன். நீ இன்னும் சாகல? நீ உயிரோடு இருக்கியாடா? ஏதாவது கொஞ்சம் ஃபன்னான செக்மெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சரி 3 வீடியோ கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டோம், இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடி அலச ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். உங்களுக்கும் இதை பற்றி தோணி இருக்கலாம், நீங்கள் வேற எங்கேயாவது கூட பார்த்துருக்கலாம். ஏன் நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி பேசுகிற ஒரு டாபிக் தான் இந்த வீடியோ. ஸோ விச் ஹாலிவுட் மூவி கேன் பி அடாப்டட் இன் ஹாலிவுட்? இந்த ஹாலிவுட்ன்ற செப்பரேட்லேருந்து தூக்கியிருக்கேன். நிறைய படம் நமக்கு தோணி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு படம் உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் வச்சு இந்த ஹாலிவுட் படம் நம்ம ஆக்டர் நடிச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு தோணிச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் கிளப், எட்வர்ட் நோர்டன், பிராட் பிட் நடிச்சு அந்த படம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த படத்தை பற்றி பேசக்கூடாதுன்றது தான் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். The first rule of Fight Club is you do not talk about Fight Club. The second rule of Fight Club is you do not talk about Fight Club. இருந்தாலும் பிராட் பிட்டே ஒரு கட்டத்தில் அந்த ரூலை மீறிட்டார். I'm old. Been around a while, been doing this a bit. Yeah, I mean, I can't stand night shoots anymore. I'll gladly hand a stunt over to a stuntman. I no longer remember the first rule of Fight Club. ஸோ அந்த படத்தை வந்து இவர் கொடுத்துருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைலர் டார்டனா வந்து சிம்புவும், இந்த நரேட்டர் கேரக்டர் வந்து சித்தார்த்த நடிக்கணும், மரியாவா ஆண்ட்ரியா நடிக்கணும். இது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் ஓட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூமேன் ஷோ அப்படின்னு ஒரு படம். இந்த பிக் பாஸ் ஷோலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு படம். அது நீங்கள் பார்த்தா புரியும். ஜிம் கேரி மாஸ்க் படத்தில் வருவார், அவர் நடிச்சுப்பாரு. இந்த ட்ரூமேன் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிறந்ததுலேருந்தே அவரோட வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறான், எங்கே வேலைக்கு போகிறான், என்ன படிக்கிறான், அந்த மாதிரியான விஷயத்த வந்து அவங்க வந்து லைவ் ஷோவாக பண்ணியிருப்பாங்க. அதான் கண்டுபிடிச்சி எப்படி வெளியே போனானா இல்லையா அப்படின்றதான் வந்து அந்த படத்தோட கதை. இதை வந்து இங்கே ஒருத்தர் வந்து எஸ்ஜே சூர்யா ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காரு. மேபி இருக்கலாம். ட்ரூமேன் ஷோவில் ஒரு வைல்டான ஆக்டர் ஜிம் கேரி, எக்ஸ்பிரஷன்ஸ் வைல்டாக இருக்கும், அந்த பேசுகிற விதமே வைல்டாக இருக்கும். கிட்டத்தட்ட எஸ்ஜே சூர்யாவும் அந்த மாதிரியான ஆக்டர் தான். அதனால் ட்ரூமேன் ஷோ எஸ்ஜே சூர்யா நடிக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் இங்கே இன்னும் நிறைய பேர் வந்து துல்கர் சல்மான், கார்த்தி, விஜய் சேதுபதி அவங்கெல்லாம் கூட நடிப்பாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு என்னமோ அது வந்து பார்த்தா சரியா படலை. எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா தான் ஆக்டர், எஸ்ஜே சூர்யா தான் நிறைய பேருக்கு தோணி இருக்கு. எஸ்ஜே சூர்யா நடிச்சாதான் வந்து அது நல்லா இருக்கும் ட்ரூமேன் ஷோ. அடுத்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, மேபி ஹீட் பை ரஜினி அண்ட் கமல். எஸ் 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஹீட். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன், லா ஆஃப் அட்டாச்மெண்ட் பற்றி. இந்த படத்தை வந்து நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அவங்க வந்து அப்போ பீக்கில் இருந்த ஆக்டர்ஸ் 2 பேரும் அவங்க வந்து சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆள் நெகட்டிவ், 2 பேரும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, 2 பேரும் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. நம்ம யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறோமோ அவங்க வந்து நமக்கு நல்லவங்க தெரிவாங்க. அந்த மாதிரியான படம் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதை ரஜினி கமல் மேபி ஒரு 20 years முன்னாடி, சந்திரமுகிக்கு முன்னாடி நடிச்சிருந்தா படம் சூப்பராக இருந்திருக்கும். அதே லைனில் நடிச்சிருக்கலாம், செம்மையாக இருந்திருக்கும். இப்போ கூட தளபதி வந்து திடீர்னு கம்பேக் கொடுக்குறேன், எலெக்ஷன் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சி திரும்பி வர்றாரு வைங்க, திரும்பி வச்சு இன்னொரு டைரக்ஷன் நடிக்கிறாருன்னு வைங்க, அதுக்கு வந்து ஹீட்டு ரீமேக் டலர் இவரும் நடிக்கலாம், நல்லா இருக்கும். ஆசை தான், ட்ரை பண்ணுச்சு. நம்ம நினைக்கிறோம் இப்படி அவங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது. நடிக்காதான் அவங்களோட இது. நம்ம ஆசைக்கு தர போடக்கூடாது. அதுதான் நோபடி கேன் பி ஈஸிலி மேட் வித் ஏகே. ஆல்ரெடி ஒரு டைம் இதே மாதிரி ஒரு போஸ்டர் சொல்லியிருக்கேன், நோபடி கேன் பி ஈஸிலி மேட் வித் ஏகே. நோபடி வந்து ஃபைனான்ஸ். நான் அந்த படம் வந்து பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு, அப்போ வேற தலைவர் வந்து ரிட்டையர் ஆகிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சரி இந்த மாதிரி ஒரு படம் நடித்தா வந்து நல்லா இருக்கும், தலைவர் வந்து நடித்தா நல்லா இருக்கும் அப்படிதான் நான் நினச்சேன். எப்போ நோபடி ரிலீஸ் ஆனப்ப. ஜெயிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் நோபடி லைன் தான். கம்ப்ளீட்டாக சேம்னு சொல்ல மாட்டேன். இந்த
பையன் இருக்கிறது அதெல்லாம் வந்து வராது. இருந்தாலும் அந்த அந்த கேரக்டர் டிசைன் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா பாப் ஓடன்கிற்கும் இங்கே வந்து ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். நான் அதனால வந்து ஜெயிலர் பார்த்தப்ப எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நோபடி செகண்ட் பார்ட் வருது. அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தா August 15 ரிலீஸ் ஆகுது. கூலியும் அதுவும் சேம் டேட் ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம். சப்போஸ் நோபடி 2 நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஜெயிலர் 2 இருக்கணும்னு நான் வந்து எதிர்பார்ப்பேன். Hey, what is wrong with you, man? I won't give. ஒரு வைல்டான ஆசை தான். பார்ப்போமே. டி ஷர்ட்ஸ் ஆஃப் கிரே, யோகி பாபு, கீர்த்தி சுரேஷ். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஏன்டா இதெல்லாம் எதுக்கு? கூல் சுரேஷ் மால்விகா மோகன் போட்டுருக்கான். ஃபண்டுக்காண்டி இது மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பிவேர் கைஸ், சக்தி சௌந்தரராஜன் மைட் பி டேக்கிங் நோட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஐயோ, இந்த அக்கௌண்டே சக்தி சௌந்தரராஜன் கூட இருக்கலாம். பொதுவா சக்தி சௌந்தரராஜனோட எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹாலிவுட் படத்தை நடிச்ச மாதிரி தான் இருக்கு. டிக் டிக் டிக்கு, ஆர்மகடான, கடைசியா கேப்டன், அந்த படம் வந்து ஐயோ கிரியேட்டரு, அப்புறம் மிருதன் வந்து வாக்கிங் டெட்டு, இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து ஹாலிவுட் இருந்து எடுத்த மாதிரி தான். அது வந்து விஞ்ஞான தெரிஞ்சு ஜானா அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய மேக்ஸிமம் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த 8 தாளம் தான் இருக்கு, 8 இதுதான் இருக்கு அப்படின்னு. அந்த 8 தாளத்தை வச்சு வேற வேற மாதிரி கொடுக்கறது தான் மியூசிக். அதனால தான் இத்தனை காலம் வந்து மியூசிக் வந்து நிலச்சிருக்குது. மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு மவுஸே இல்லாமல் இருக்கும். அதை வந்து யோசிக்கணும். அந்த மாதிரி கதையிலையும் நம்ம வந்து ஒரே கதையை வச்சு நம்ம சொல்ற விதத்துல வந்து மாற்றி மாற்றி இது பண்ணுவோம். இப்போ நான் ஏன் இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கிளாடியேட்டர்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க. கிளாடியேட்டர் மேபி வந்து பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். நீங்க அந்த கதையும் அப்படியே அர்ஜுன் வந்து துரான்னு ஒரு படம் எடுத்தாரு, நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த 2 படத்தோட கதையும் வந்து சேம். கிளாடியேட்டர் கதை தான் துரா கதை. இப்போ நான் சொல்லி தான் பாதி பேத்துக்கு வந்து இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கும். நீங்க திரும்பி வேணா போய் அந்த 2 படத்தையும் வச்சு பாருங்க. ஒரே கதை அப்படியே அங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கும். என்ன கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணியிருப்பாங்க, தமிழுக்கு ஏற்றபடி கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. அதையாவது அட்லீஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். டைரக்டா சுத்த மாதிரி தெரியுது. இப்போ மொமெண்டோலேருந்து தூக்குனதான் கஜினின்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னு ஆஸ்டின் கிளியோன்னு ஒருத்தர் இருக்கார், ஸ்டில் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு புக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ ஸ்டீல் ஃப்ரம் 1 person தட்ஸ் பிளேஜியரிசம், இஃப் யூ ஸ்டீல் ஃப்ரம் 10 தட்ஸ் ரிசர்ச். ரிசர்ச் பண்ணி டைரக்டர்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க போகிறோம். நிறைய பேர் ஹீட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே இன்னொருத்த வந்து அஜித் அஸ் டெனிரோ அண்ட் விஜய் அஸ் அல்பச்சினோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்யா அஸ் வால் கில்மர், அதுவும் ஒரு சரியான சாய்ஸ் தான். ஹீட்டு பை ஃபார் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாலிவுட் மூவிஸ். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதோட லென்த்தும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எனக்கு அது பிடிச்சதுக்கே. 2 hours 15 minutes ஒரு படம் நம்மளை வந்து உட்கார வைக்குதுன்னா அது வந்து எப்படியாப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நைல்ஸ் அவுட் ஸ்டைல் ஃபிலிம் வித் பீப்புள் லைக் MS பாஸ்கர், காளி வெங்கட். நைல்ஸ் அவுட் நல்ல படம், அது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூவி, பார்த்துருக்கலாம். அதான் வந்து இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் க்ரூ வச்சு எடுத்தா வந்து அந்த கதை நல்லா நமக்கு வந்து தெரியும். சும்மா அதை விட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த வந்து மாசா காட்டினேன் அப்படின்னு யாராவது ஒரு பெரிய ஆக்டர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஃபைட் சீன் கொண்டு வந்துருவாங்க, மொத்தமாக தோத்துருவாங்க. நம்ம ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். எப்படி ஐயப்பன் கோஷிமை, எப்படி தெலுங்குல வந்து பீம் விநாயகன் எடுத்தாங்க நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னா நைல் ஷோட்டை இந்த மாதிரி பண்ணலாம். பட் வி ஹேவ் ஃபைட் கிளப் அட் ஹோம். ஓ, உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இங்கே வந்து மாஸ்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ ஒன்று கிளப்பி விட்டாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம். படம் வந்து ஃபைட் கிளப்பு, விஜய் சேதுபதியும் ஒரே ஆள் அப்படின்னு வந்து கிளப்பி விட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படத்துக்கு வந்து சில பேச்சுன்னு ஒரு சேனல் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சேனல்ல வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. இதே மாதிரி அவங்க விக்ரமுக்கும் ஒரு கதை சொன்னாங்க. மிலிட்டன்ட் லீடர் விஜய் சேதுபதி பிரிசன் பிரேக்கை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன், எதுக்கு? நியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? மனசாட்சியோட இருக்காங்க. ரிவ்யூ பண்றீங்களா? அதோட நிறுத்திக்கணும். ஆக்டர்ஸோட பர்சனல் பற்றி பேசுறது, இந்த மாதிரி படத்தோட கதையை கெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பொய்யை பரப்புறது, அதெல்லாம் பண்ணா நிறுத்திங்க. ஐ ஆல்வேஸ் வாண்டட் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், வில் ஸ்மித் as விக்ரம், மேனேஜர் பிரகாஷ் ராஜ், ஜேடன் ஸ்மித், எனி குட் கிட். கான்ஸ்டன்டைன் would be genuinely scary if done in our industry. விக்ரம் would be great for content. ஜான் கான்ஸ்டன்டைன்.
இப்போ தும்பாடு மாதிரி ஒரு படம் வந்து ஹிந்தியில் வந்தப்போ நம்ம வந்து ஜான் கான்ஸ்டன்டைன் வந்து பண்ணலாம். ஜான் கான்ஸ்டன்டைனாலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு லைன் வச்சு நம்ம படம் எடுக்கலாம். விக்ரம் வந்து சூட் ஆவாப்ல. விக்ரம் ஐயோ லாரன்ஸ் மசாலா அந்த வெயிட் ரீமேக் கான்ஸ்டன்டைன் ஃபார் காஞ்சனா சீரிஸ் இட்ஸ் பேஸ் இன் தி ரீமேக். ஐயோ சாமி. மொமெண்டோ வித் சூர்யா சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு இதை பார்த்தோன்னே கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் விப்ளாஷ் வித் கிஷோர் அண்ட் ஸ்ரீ. ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் கமெண்டினா ஃப்ரெண்ட்ஸ். விப்ளாஷ் கிஷோர் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா இது பண்ற ஒரு அந்த ரோல்லையும், ஸ்ரீ வந்து ஹீரோ ரோல்லையும் பண்ணா சூப்பரா இருக்கும். குறிப்பா இப்போ ஸ்ரீ வந்து கொஞ்சம் கெட்ட பேர் வந்துருச்சு. அது நிறைய கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. சரியான நிலையில இருக்கேன் அப்படின்னு காட்ட வேண்டிய நிலையில இருக்காரு. ஸோ விப்ளாஷ் மாதிரி ஒரு படம் நடிச்சாருன்னா வேற மாதிரி இருக்கும். சூப்பர். பவன் 91 நல்லா செமையா யோசிச்சிருக்காப்ல. பாராட்டுக்கள். கான் கேர்ள் should be made with நயன்தாரா. சிம்பு should play Ben Affleck and Dhanush should direct this film. Don't bash me in the comments. பேஷா இருக்குமே படம். படம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சிம்புவை திட்டிட்டு இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நயன்தாராவை திட்டிட்டு இருப்பாங்க. படம் முடிஞ்ச உடனே தனுஷை திட்டாங்க. அதனால இதெல்லாம் தொடவே கூடாது. ஹேங் ஓவர் வித் ஆர்யா, சந்தானம், ஜீவா, விஷால். எனக்கு தெரிஞ்சு பாட்டின்னு ஒரு படம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம வந்து நான் செகண்ட் இயர் படிக்கும் போது ட்ரெய்லர் வந்துச்சு. இப்போ நான் வேலைக்கு போயிட்டேன். நான் எம்எஸ்சி செகண்ட் இயர் தாண்டிட்டேன். வேலையிலேயே செகண்ட் இயர் ஜாயின் ஆகிட்டேன். இன்னும் அந்த படத்தை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அந்த படம் கிட்டத்தட்ட ஹேங் ஓவர் மாதிரி தான். அந்த மாதிரி வெங்கட் பிரபு சொன்னார். இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஃபாரின் மூவிஸ் ரீமேக் அப்படின்னு. வேற ஜேகேல சுபமா படத்துக்கும் படம் டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லாம ஏன் இந்த பேரை வச்சாங்கன்னே தெரியல. அழகிய ஐயோ நடிச்சது விஜய்டா, அதனால அழகிய அடுத்து கெத்து. கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ண என்ன இலவையாது கெத்து. இது ஆக்சுவலா நல்ல படம். உதயன்னா ஆமா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்கு ஏன் அந்த டைட்டில்னு தெரியல. கத்தி சண்டை, இவன் வேற மாதிரி, மயக்கம் என்ன, சிங்கம் புலி, புலிவால். இது நான் ஒத்துக்க மாட்டேன். இது கத்தி சண்டை, சிங்கம் புலி அதெல்லாம் ஓகே. புலிவாலும் வந்து இவன் வேற மாதிரியும் வந்து சூப்பர் டைட்டில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் வேற மாதிரியில வந்து ஃபர்ஸ்ட் சீனே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அந்த சட்டக்கல்லூரியில வந்து கலவரம் நடக்கும். இதை பத்தி யாருமே வந்து பேச மாட்டாங்க, எவனும் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து ஹீரோ வந்து ஆக்ஷன் எடுக்க போவான். அதனால ஹீரோ இவன் வேற மாதிரி, அதுதான் இவன் வேற மாதிரி. புலிவாலும் பார்த்தா வந்து பொதுவாக அந்த பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, புலிவாலை பிடிச்ச கதையா இருக்கு, போனா திருடிடுவாங்கல்ல, திருடினால வந்த பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புலிவால் படத்துல வரும். அதனால இது ரெண்டும் வந்து ஆப்டான டைட்டில். இன்னும் நிறைய படம் இருக்கு. மெர்சல், தெரி, வடகரி, கோப்ரா, விசுவாசம், விவேகம், விடாமுயற்சி, சிறுத்தர். எதுக்குமே பெரிய ரீசன் இல்லை. ஆனா இங்க ஒரு தம்பி வந்து கொடுத்துருக்காரு அந்த விசுவாசம் விவேகத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னு. விசுவாசம் சீட்டா சிவா லாயல்டி டு ஏகே அண்ட் வைசஸ். விவேகம் யூ மீன் விவேகம் டு ட்ரெயின் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் ஜம்ப் ஃப்ரம் டேன் டேன். விடாமுயற்சி he never gives to Richard Davis even after she cheated. What do you mean? It had no relation. Silpdev it gave us சீட்டா சிவா. யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற அவனா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. புலி they ran out of titles for Vijayana. ராஜாராணி best titles of all time in my opinion. போடா 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 வெந்நீர்ல உடைஞ்ச தவளை மாதிரி குடிச்சிட்டு வா. லூஸ் மாதிரி பண்ணாதடா சாவடிச்சிடடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இருந்த சங்க ஊதிக்கத்த மாதிரி புதுசா ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெடிட்ல இருந்து எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஃபன்னா இருந்துச்சுன்னா
லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரேன். பாய். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான்.